ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஜான்லே ஷூட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் அப்போ வந்து பட்ஜெட் இஷ்யூஸால் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ ஜானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் கேமராமேன், லீட்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. ஃபீமேல் லீடு ஒருத்தவங்க, லைக் இது வந்து ஒரு லவ் ட்ராமா கைண்ட் ஆஃப் மூவி நான் ரைட் பண்ணி எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபீமேல் லீடும் ரெடியாக இருந்துச்சு, க்ரூ எல்லாருமே செட் ஆகியிருந்தாங்க ஓரளவுக்கு. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூ டு பட்ஜெட் இஷ்யூஸ் நம்மளால் அந்த ஷார்ட் ஃபிலிமை பண்ண முடியல. ஓகே, நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மார்ச் எண்டில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி கூலி வேலை அது இதுன்னு சொல்லிட்டு எதோ பண்ணி ட்ரை பண்ணோம். பட் அகெயின் அப்பயும் காசு சேர்த்து வைக்க முடியல பிகாஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ அப்போ அதை தாண்டி திரும்பி சரி எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு 60-70% ஆஃப் த பட்ஜெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜூன் செகண்ட் வீக்கில் அப்படி ஸோ ரெடி பண்ணிவிட்டு அகைன் நம்ம டீம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு மெயின் ஃபீமேல் லீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ஃபைனல் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டுருக்காங்க ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ அதனால் அவங்களால ஜாயின் பண்ண முடியல. இது வந்து ஒரு லவ் ட்ராமா அப்படின்றதுனால எனக்கு அந்த மெயின் ஃபீமேல் லீட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மூவிக்கு லவ் ஃபிலம் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் ஒரு கப்புள்ஸ் இருக்கணும், அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும் அப்படி இல்லைங்களா. ஸோ அப்படி அந்த ஒரு ஃபீமேல் லீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மூவ் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஸோ நான் ஒரு சில பேர்கிட்ட அப்ரோச் பண்ணப்போ அவங்களுடைய பிஸி ஷெடியூல்ஸ், அவங்களுடைய அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சர்க்கிள்லேருந்து யாராலையும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பில்லரே இல்லைன்னா அப்புறம் அந்த ஃபிலம் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ நிறைய தடைகள் ஆல்ரெடி ஒரு 1 year 1.5 year இந்த ஷார்ட் ஃபிலிம்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் ஒர்க் எல்லாமே ஏதோ ஒரு ரீசன்னால அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது, டிலே ஆகிட்டே இருக்குது. அப்படின்னும் போது ஐ தாட் ஓகே, இது ப்ராப்பராக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நான் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருப்பேன். இந்த இப்போ ஜூன் எண்டு, ஸோ ஜூலைலேருந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி ஹையரிங் ஆகிட்டேன். ஜூன் 1 என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க். ஸோ பார்க்கலாம், எல்லா நன்மைக்கு நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸ்கிட்டையும் உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களுடைய பிளெஸிங் அண்ட் அந்த யூனிவர்ஸோட பிளெஸிங் கூடிய சீக்கிரத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ யா, I just wanted to clarify this with you people because நான் அந்த ஆட்டோ 30 days சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னது ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அதுக்கான அப்டேட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் வரல அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியாகணும் இல்லையா, வரல அப்படின்றது. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நல்லதே நடக்கும்.